வணக்கம். சிங்கப்பூரில் ஏவா வேலு அதிரடியான கைது. சிங்கப்பூர் காவல்துறை அதிகாரிகளால் முதல்வர் விஜய் அவர்கள் போட்ட உத்தரவால் கைது நடவடிக்கை உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நேற்று கரூரில் முதல்வர் விஜய் அவர்கள் பேசிய ஒட்டுமொத்தமான அறிவிப்பால் திமுக கதிகலங்கிவிட்டது. குறிப்பாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பணக்காரர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்தான் ஏவா வேலு. திமுகவின் குடும்பத்திற்கு படியளக்கக்கூடியது ஏவா வேலு தான். மக்கள் மத்தியில் பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் ஏவா வேலு அவர்கள் மீது தனிப்பட்ட அக்கறையே ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஏவா வேலுவை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய பொறுப்பு மு.க.ஸ்டாலின் குடும்பத்திடம் எப்பொழுதுமே தனிப்பட்ட முறையில் இருக்கும். தற்பொழுது ஏவா வேலு அவர்கள் உடல்நலை குறைவின் காரணமாக சிங்கப்பூர் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். இது எதற்காக? லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஏவா வேலு உறவினர்கள் அலுவலகங்கள், பண்ணை வீடுகள் என்று 34 இடங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டு 4 கோடி முறைகேடு செய்யப்பட்டதாக வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தியுள்ளனர். மேலும் வழக்கில் ஆஜராகாமல் உடல்நலை குறைவின் காரணமாக சிங்கப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நெஞ்சுவலி வந்ததாக அனுமதித்து விட்டார். தற்பொழுது மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவர் உடல்நலை குறைவின் காரணமாகத்தானே அனுமதித்துள்ளார், அவரை பற்றி ஏன் கரூரில் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று முதல்வர் விஜய் அவர்களை பார்த்து மு.க.ஸ்டாலின் மற்றும் ராசா போன்றவர்கள் கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளார்கள். ஆனால் தற்பொழுது ஏவா வேலுவை காப்பாற்றுவதற்கு சில காரணங்கள் மு.க.ஸ்டாலின் குடும்பத்தினரும் திமுகவின் மாஜி அமைச்சர்களும் எதற்காக முயற்சி செய்கிறார்கள்? அது மட்டுமல்ல, ஏவா வேலு அவர்கள் தமிழ்நாட்டிலேயே மிக பிரம்மாண்டமான மருத்துவமனையை கட்டியுள்ளார். அதிலும் குறிப்பாக அவர் நடத்தி வரக்கூடிய நிறுவனங்கள் என்ன, கல்வி நிறுவனங்கள் என்ன என்பதை சுருக்கமாக நாம் பார்க்கலாம். அருணை பொறியியல் கல்லூரி, கம்பன் பொறியியல் கல்லூரி, அருணை மருத்துவ கல்லூரி மற்றும் ஏகப்பட்ட நர்சிங், பார்மசி கல்லூரிகள், புகழ்பெற்ற அருணை மருத்துவமனை, ஆழ்வார்பேட்டை பங்களா, தமிழ்நாட்டில் முக்கிய நகரங்களில் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களையும் சொத்துக்களையும், குறிப்பாக தென்மாத்தூர் பகுதியில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை பைனான்ஸ் நிறுவனம், ஸ்பின்னிங் மிஸ், கிரனைட் நிறுவனம், கல்குவாரிகள் போன்ற அதிகாரப்பூர்வமான மற்றும் பல பினாமி நிறுவனங்களையும் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உள்ளார்கள் என்ற தகவலையும் நேற்று பிரபல பத்திரிகை ஒன்று வெளியிட்டு மிகப்பெரிய அளவில் ஏவா வேலு அவர்கள்தான் மு.க.ஸ்டாலின் குடும்பத்திற்கு படி இழக்கிறார் என்ற தகவலையும் தற்பொழுது வெளியிட்டுள்ளதால் ஏவா வேலு அவர்கள் தலைமறைவாக இருப்பது மு.க.ஸ்டாலின் குடும்பத்திற்கு நல்லது. ஏவா வேலு அவர்கள் கைது நடவடிக்கை செய்யப்பட்டால் முதலில் அதிர்ச்சியாவது மு.க.ஸ்டாலின் தான் என்றும் தற்பொழுது அந்த பத்திரிகை வெளியிட்டுள்ளது. வட மாவட்டங்களில் குறுநில மன்னராக ஏவா வேலு மட்டும்தான் இருக்கிறார். ஏவா வேலு அவர்கள் சொன்னதை அப்படியே மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்வார். ஒரே நாளில் ரோடு போட முடியுமா? ஏவா வேலு அவர்கள் போட்டுள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு இறையன்பு IAS அதிகாரி ஒரு வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். ஏவா வேலு அவர்கள் ரோடு போடாமலேயே அந்த கார்ப்பரேட் நிறுவனத்திற்கு மக்களின் வரிப்பணத்தை கொடுத்துள்ளார், 7 கோடி ரூபாய் என்று வழக்கு ஒன்றை பதிவு செய்தார். நேர்மையான அதிகாரி இறையன்பு தற்பொழுது வயது மூப்பின் காரணமாக அவர் ஓய்வு பெற்றுவிட்டார். ஆனால் தன்னை அவமானப்படுத்திவிட்டார் என்பதை அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் தன் மீது பழி போட்டு விட்டார். எங்கே நம் மீது அமலாக்கத்துறை ரைடு வந்துவிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக கரூரில் ஒரே நாளில் சுமார் 7 கோடி மதிப்பிலான ரோடை போட்டுள்ளார். இது சாத்தியமே கிடையாது. ஆனால் ஏவா வேலு அவர்கள் சாத்தியம் செய்தார். இது தரமற்ற சாலையாக அப்பொழுது கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்டது. ஏவா வேலு அவர்கள் நடத்தக்கூடிய நிறுவனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர் பரம்பரை பணக்காரராக இருக்கலாம், அதனால்தான் அவருக்கு இவ்வளவு சொத்துக்கள் என்று நினைத்து விடாதீர்கள். எப்படி சினிமா துறையில் ரஜினிகாந்த் அவர்கள் பஸ் கண்டக்டராக உயர்ந்து தற்பொழுது சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக நிலைத்து நிற்கிறாரோ, அதே போலத்தான் ஏவா வேலு அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பஸ் டிரைவராகவும் கண்டக்டராகவும் மெக்கானிக்காகவும் இருந்தார். ஆனால் தற்பொழுது திருவண்ணாமலையின்
குறுநில மன்னராக செயல்படுவதற்கு என்ன காரணம், அவருக்கு எப்படி பணம் வந்தது என்பதை பார்க்கும் பொழுது அவர் ஒவ்வொரு துறைகளில் அமைச்சராக இருந்த பொழுது அவரது சாமர்த்திய செயல்பாட்டினால் கலைஞரிடம் இருந்து கற்ற அந்த ஊழலினால் அவர் மிக பிரம்மாண்டமான ஊழலை செய்து 50 ஆண்டுகளிலேயே தனக்கான ஒரு ராஜ்யத்தை திருவண்ணாமலையில் சாத்தியப்படுத்தியுள்ளார். இதனால்தான் தற்பொழுது திருவண்ணாமலை முழுவதுமாக ஏவா வேலு அவர்களது கட்டுப்பாட்டில் இருக்கிறது. யாராவது திருவண்ணாமலையில் உள்ளவர்களாக இருந்தீர்கள் என்றால் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏவா வேலு அவர்களது சொத்துக்கள் திரும்பி பார்க்கக்கூடிய இடமெல்லாம் இருக்கும். ஏனென்றால் புறம்போக்கிடம் எல்லாத்தையும் பட்டா போட்டு தனது பெயரிலும் பினாமியின் பெயரிலும் ஏவா வேலு அவர்கள் சேகரித்துள்ளார். தற்பொழுது புதிய மாற்றம், அதிமுக இருந்தாவது இவர் தப்பித்திருப்பார். மூன்றாவதாக முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்று தற்பொழுது நடவடிக்கைகள் தீவிரமாக இருப்பதும், அரசு உயர் அதிகாரிகள் யாருமே ஏவா வேலுவிற்கு உதவி செய்யாமல் இருப்பதும், தற்பொழுது தனது சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் தன்னை பாதுகாப்பதற்கும் தன்னுடைய சொந்த மருத்துவமனையில் அனுமதித்தால் சாத்தியம் இல்லை. இதனால் தற்பொழுது சிங்கப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆனால் அனைத்து ஆவணங்களும் ஏவா வேலுவிற்கு எதிராக இருப்பதால் சிங்கப்பூரில் உள்ள காவல்துறையை வைத்தே முதல்வர் விஜய் அவர்கள் ஏவா வேலு அவர்களை அடுத்த 48 மணி நேரத்திற்குள் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளார். நிச்சயம் ஏவா வேலு அவர்களது வாழ்க்கையை நாம் பார்த்தோம். அது மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு ஊழல் செய்யக்கூடிய அனைத்து தகுதிகளும் எப்படி வர வேண்டும், எப்படியெல்லாம் இருந்தால் ஊழல் செய்யலாம் என்பதை ஏவா வேலு அவர்கள் ஒரு மிக பிரம்மாண்டமான பட்டப்படிப்பை படித்திருப்பார் போல. ஏனென்றால் அருணை பொறியியல் கல்லூரி, கம்பன் பொறியியல் கல்லூரி, அருணை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஏகப்பட்ட நர்சிங் பார்மசி கல்லூரிகள், புகழ்பெற்ற அருணை மருத்துவமனைகள், ஆழ்வார்பேட்டை பங்களா என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஏவா வேலு அவர்கள் திருவண்ணாமலையில் குறுநில மன்னராகவே இருந்துள்ளார். ஆனால் இதை மு.க. ஸ்டாலின் அவர்கள் முழு சுதந்திரம் வழங்கியுள்ளார் என்றால் தேர்தல் நேரத்தில் வாரி வழங்கியுள்ளார் ஆயிரக்கணக்கான கோடிகளை. இந்த பணங்கள் எல்லாம் எப்படி வந்தது? மக்களின் வரிப்பணங்கள் தான். போடாத சாலையை போட்டதாக கணக்கு காட்டப்பட்டது. நிறுவனங்களை மிரட்டி மாதம் மாதம் கமிஷன்களை பெற்றது என்று ஏவா வேலு அவர்கள் சொன்னதெல்லாம் மக்களின் வரிப்பணங்களும் தனியார் நிறுவனங்களின் பணங்களையும் ஒட்டுமொத்தமாக தனது சொந்த பணங்களாகவும் தனது பினாமிகளது பெயரில் மாற்றி அதை பணத்தை பெருக்கியுள்ளார். தற்பொழுது 4 கோடி முதற்கட்டமாக இத்தனை ஆயிரம் கோடிகள் முறைகேடு செய்தும் வெறும் 4 கோடிக்குத்தான் இவரது மீது நடவடிக்கையா என்று பார்த்தால், இதற்கு முன்னால் 2023ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் இவர் மீது 400 கோடி வழக்குகள் முறைகேடு செய்யப்பட்டதாக வழக்கு பதிவுகளும் இருக்கிறது. அதன் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது கூடுதலாக போடாத சாலையை போட்டதாக கூறி 4 கோடி வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளது முதல்வர் விஜய் அவர்களது ஆட்சியில். இவரை சிங்கப்பூரில் இருந்து கைது செய்யப்பட்டு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்டில் கூறும்.